வணக்கம், வாங்க சமைக்கலாம். சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டி காய்ஞ்ச உடனே நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லா எண்ணெய் காய்ஞ்சிச்சு, சிறிதளவு கடுகு சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்க்கணும். ஒரு 10 வெந்தயத்தை சேர்க்கணும். நல்லா பொரியணும். ஒரு 10 உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். நல்லா பொரியணும். நல்லா பொரியுது. அதுக்கப்புறம் நல்லா பொரிச்சு வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் பூண்டையும் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்ச இந்த விழுத தக்காளி பூண்டு விழுத நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விடணும். அந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இந்த வெண்டைக்காவை நம்ம அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் பிசிச்சுன்னு இருக்கும். அதனால் வானலியில் இந்த வெண்டைக்காவை கொஞ்சம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வச்சவர்களே அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வதக்கி வச்ச இந்த வெண்டைக்காவை நம்ம இதில் போடுறோம். போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்னா இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைக்கணும். நல்லா கொதிக்க விடணும். நன்றாக வெந்துவிட்டது வெண்டைக்காய் குழம்பு. சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு தயாராகிவிட்டது. இது சிறிதளவு கொத்தமல்லி தூவிட வேண்டும். இது நமக்கு மிக மிக உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. மூட்டு வலி, அனைத்து எலும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வகை வலிகளுக்குமே இது ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். அதே நேரத்தில் மூளையை நல்லா பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த வெண்டைக்காய்க்கு இருக்குது. அதனால தான் வெண்டைக்காயை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. நம்ம பொரியலாகவும் செய்து சாப்பிடலாம். இந்த மாதிரி குழம்பு வைத்தும் நாம் சாப்பிடலாம். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. அதே நேரத்தில் அடுத்து வர காணொலியை பார்க்கணுன்னா பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.